இந்த கிரேக்க நாகரிகத்தினுடைய வளர்ச்சியும் என்ன செய்யுதுன்னா இந்த தேசப்பட வளர்ச்சியில பங்களிப்பு செய்யுது. அதுல முக்கியமா நாங்க பாக்குறது எனக்சி மாந்தரனுடைய படம். இப்ப எனக்சி மாந்தரோட படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அவரு தெரிஞ்சு வச்சிருந்த உலகத்தை என்ன செய்யறாருன்னா ஒரு படமாக என்ன செய்யறாருன்னா கன்வெர்ட் பண்றாரு. அதுல யூரோப், லிபியா, ஆசியா பகுதிகள் சுத்தி சமுத்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய படத்துல என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா காட்டுறாரு. ரைட். அடுத்து நாங்க பாக்குறோம் என்னன்னு சொன்னா ஹெக்காட்டஸினுடைய படம். ஹெக்காட்டஸினுடைய படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எனக்சிமாந்தர் வரைஞ்சிருந்த எனக்சிமாந்தருடைய படங்கள் அப்படியே மோடிஃபைட் பண்ணப்பட்டு இவர் அதை என்ன செய்யணும் கொஞ்சம் ஓரளவு மோடிஃபைட் பண்ணி அந்த படங்களை வரைகிறார். இப்படி தேச படங்கள் படிப்படியாக என்ன செய்யுது அப்படின்னா வளர்ச்சி அடையுது. ரைட். இவரும் கிரேக்கத்தை சேர்ந்தவராக இருக்கார். அடுத்து நாங்க பாக்குறோம் என்னன்னு சொன்னா ஸ்டேபோன்ற வெப்ல லிபியா வரையப்பட்டிருக்கும். அதே மாதிரி அரேபிய தீபகற்பம் வரையப்பட்டிருக்கும். இந்த பக்கம் ஆசியா, அதே மாதிரி இந்து நதி, கங்கை நதி, இந்தியாவினுடைய ஒரு பகுதி, மேல ஐரோப்பிய பகுதி, இந்த பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டோபோ என்ன செய்யறாருன்னா தன்னுடைய படத்தை அல்லது உலக படத்தை வரைகிறார். அப்ப களிமண் தட்டுகள்ல வரையப்பட்ட படம் இன்னைக்கு ஸ்டோபோவினுடைய படம் வரைக்கும் என்ன செய்யலாம் படிப்படியாக பரிணாம வளர்ச்சிக்குள்ளால வந்திருக்கு. அப்ப ஸ்டோபோவினுடைய வளர்ச்சிக்கு பிறகு ஹெரோடோனிஸுடைய படங்கள் பார்க்கும்போது ஸ்டோபோவினுடைய படத்தை அப்படியே இவர் என்ன செய்யறாரு இன்னும் கொஞ்சம் மோடிஃபைட் பண்றாரு. இது பண்ணி இவருடைய உலக படங்களை வரைய கொண்டு வர. ரைட். இது காலப்போக்கில் அப்படியே வளர்ச்சி அடையுது. அப்ப கிரேக்க காலத்துல உலகத்துல இருக்கக்கூடிய சில முக்கிய வரைபடங்களுடைய வளர்ச்சி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஏற்படுது.